Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. 11 சிலைகள் கடத்தப்பட்ட வழக்கில் தமிழக அரசிடம் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 11 சிலைகள் கடத்தப்பட்ட வழக்கில் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழகத்தில் சிலைகள் கடத்தப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் சிலைகள் கடத்தப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணையில் நடைபெற்று வரும் நிலையில் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கடத்தப்பட்ட சிலைகள் மீட்கப்பட்டனவா, எவ்வாறு சிலைகள் வெளிநாட்டிற்கு கடத்தப்படுகின்றன எனவும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவிப்பதற்காக மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் மகேஸ்வரன், இதுகுறித்து விரிவான தகவலை தெரிவியுங்கள். பராசக்தி, தமிழ்நாட்டில் சிலை கடத்தல் வழக்குகள் குறித்த விசாரணை கோப்புகள் மாயமான விவகாரத்தில் இது குறித்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும் என்று வழக்குரைஞர் யானை ராஜேந்திரன் ஒரு வழக்கை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு வழக்கா தொடர்ந்து இருந்தாரு. அந்த வழக்கினுடைய விசாரணை என்பது நீதிபதி வி நாகரத்னா தலைமையிலான அமர்வுல விசாரணை நடைபெற்று வருது. அதுலதான் நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை தமிழ்நாடு அரசுக்கு எழுப்பியிருக்கிறாங்க. அதுல கடத்தப்பட்ட சிலைகள் எல்லா சிலைகளுமே மீட்கப்பட்டு விட்டனவா, இப்ப எவ்வாறு சிலைகள் வெளிநாட்டுக்கு கடத்தப்படுகின்றன உள்ளிட்ட கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. அதுக்கு தமிழ்நாடு சொல்றப்ப 11 சிலைகள் கடத்தப்பட்டன, அதுல 5 சிலைகள் மீட்கப்பட்டு விட்டன, இன்னும் சிலைகளை மீட்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மறுபடியும் நீதிபதிகள் கேட்கிறாங்க, ஏற்கனவே சிறப்பு அதிகாரி தாக்கல் செய்த அறிக்கையை நீங்க பாத்தீங்களா, அந்த அறிக்கையில பல சிலைகள் கடத்தல் தொடர்பான ஆவணங்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அரசு தீவிரமா செயல்பட வேண்டும். நம்முடைய கலாச்சாரம் பாரம்பரியம் தொடர்புடைய இது போன்ற பழங்கால சிலைகள் மற்றும் பழமையான பொருட்களை பாதுகாக்க இந்த மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வச்சாங்க. அதுபோல கடந்த காலத்தை பற்றி நாங்கள் கவலை கொள்ளவில்லை, ஆனால் தொடர்ச்சியாக நம்முடைய பாரம்பரிய கலைப்பொருட்கள் பழங்கால சிலைகள் கடத்தப்படுவது தடுக்கப்பட வேண்டும். எனவே இந்த அரசு இதுல தீவிரமா செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை தாக்கல் செய்த யானை ராஜேந்திரன் அவர் ஏன் இன்னைக்கு ஆஜராகவில்லை, அந்த வழக்கை வேறு ஒரு தேதிக்கு ஒத்தி வைக்கிறோம், ஏன்னா தொடர்ந்து அவர் பேசினாதான் இந்த வழக்கை தொடுத்தவர் பேச வேண்டும் என்று சொல்லி வருகின்ற 16ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்தி வச்சு தமிழ்நாடு அரசு ஒரு கூடுதல் மனுவை தாக்கல் செய்யறதுக்கும் அனுமதிச்சிருக்காங்க. அப்ப இந்த விசாரணையின் போது அரசு இந்த தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான வழக்குரைஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த விவகாரத்துல ஒரு சில வழக்குகள்ல மட்டும்தான் ஆவணங்கள் மாயமாயிருக்கு, கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கின்றன, மற்ற ஆவணங்கள் எல்லாம் மீட்கப்பட்டு விட்டன சொல்லியிருந்தாங்க. அதே போல கடந்த காலங்களில் இது போன்ற சிலை திருட்டு கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நடைபெற்று இருக்கு, ஆனா அது போன்ற தடுப்பு நடவடிக்கைகள் நாங்க எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி தமிழ்நாடு அரசு வாதத்தை முன் வச்ச சூழல்ல தான் ஒரு கூடுதல் மனுவை நீங்க தாக்கல் செய்யுங்க என்று சொல்லி வருகிற 16ஆம் தேதி வழக்கை வச்சிருக்காங்க. அதே போல அன்றைய தினமே இந்த வழக்கை தொடுத்த வழக்குரைஞர் யானை ராஜேந்திரனும் தரப்புலையும் ஆஜராகணும்னு சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. பராசக்தி, தகவலுக்கு நன்றி மகேஸ்வரன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.